Mahendra Paksha to this function. It's give me immense pleasure to welcome our chief guest, Dr. Selvam, Professor of Diet, District Institute of Education and Training. I welcome you, sir. Next, I warm welcoming goes to our students and staff members. I welcome you all. Thank you. Education institution. I welcome our beloved correspondence secretary who is giving valuable guidance to us to work here, to study for you. Our student teachers and our faculty members and other staff. I would like to introduce our chief guest, Dr. N. Selvam, who is working Diet, Namakkal. So he is very eminent scholar, eminent teachers. He is giving valuable guidance whenever I ask, even for this seminar or even for this guest lecture program. I talked to more than 2 weeks, but we could not conduct it. Last week, because of in our campus, the NSS camp went on, which is organized by CU office of Namakkal. So, in this occasion, in this auspicious occasion, because sir, definitely will inspire you. As I told you morning, the prayer itself. So, after getting training from these occasions, you have to practice yourself and in future also. If you will be a teacher. Clear. So I hope that short presentations, his talk will be inspire you. So once again I welcome our chief guest on behalf of you and our management. So welcome, sir. Thank you. எல்லாரும் நோட் வச்சுருக்கீங்களா? எல்லாரும் நோட் வச்சுருக்கீங்க. சரி, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கற்றல் எப்படி சுயமாக கற்றுக்கொள்வது, கூட்டாக எப்படி கற்றுக்கொள்வது, 3 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில செயல்பாடுகள் மூலமாக இப்போ 2 பேர் நீங்கள் பேர் குரூப்பாக உட்காந்துருக்கீங்க. யாராச்சும் தனியாக உட்காந்துருக்கீங்களா? இல்லை, எல்லாருமே பேர் தான், ஜோடியாக தான் உட்காந்துருக்கீங்க. சரி, உங்கள் நோட்டை எடுத்துக்கோங்க. கற்றலுக்கு என்ன திறமைகள் தேவை அப்படிங்கிறத 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் முடிவு பண்ணலாம். கற்றலுக்கான திறமைகள், இந்த திறமைகள்லாம் இருந்தா கற்றுக்கொள்ள முடியும். கற்றலுக்கான திறமைகள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் டைம். எடுத்துருவாங்க. நீங்க என்ன எழுதிருக்கீங்க எடுத்துருவாங்க. எழுதலையா? டிஸ்கஸ் பண்ணீங்க. வாங்க மேல வாங்க. கற்றலுக்கான திறமைகள் என்னென்ன வேணும் அப்படின்னு நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், எதையுமே பொறாம இல்லாம போட்டியா நினைச்சு எதையுமே செய்யணும். சரி, நல்லா ஆர்வத்தோட செய்யணும். மேலும் மேலும் நல்லா கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் மெயினா கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் வேண்டும் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இது ஒரு மெயின் பாயிண்ட், ஒரு முதன்மையான திறன் என்னன்னா ஆர்வம். ஆர்வத்தோட இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? எதையுமே கற்றுக்கொள்ள முடியும். நீங்க என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? நீங்க போங்க. எடுத்துக்கோங்க. என்னன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க.
கத்துக்கிறதுக்கு ஆர்வம் தான் சார் முதல்ல வேணும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வேணும். அதுல கவனம் இருக்கணும். சிந்திச்சு இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. வெரி குட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கற்றலுக்கு முதலில் ஆர்வம், அதுக்கு அடுத்தது இவங்க ஒரு வேலிட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா கவனம், அட்டென்ஷன். அட்டென்ஷன் தான் மெயின். கவனமாக வந்து இருந்தோம் அப்படின்னா கற்றல் வந்து மிக மிக எளிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சிந்தனை திறன் வேண்டும், கற்றலுக்கு சிந்தனை திறன் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப உங்களை ரெண்டு பேரா உட்கார வச்சிருக்கீங்க. தனித்தனியா சப்போஸ் தனித்தனியா உங்களை எழுத சொல்லிருந்தோம்னு வைங்க, என்ன நடந்திருக்கும்? எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க? வாங்க சொல்லுங்க. தனித்தனியா உட்கார்ந்துருந்தோம்னா என்ன நடந்திருக்கும்? இவ்வளவு விஷயங்கள் வருமா? தனியா உட்கார்ந்துருக்கும், 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு என்னமா நன்மை? டவுட் என்னாச்சு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துல ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால அவங்க கிட்ட கேட்கறப்ப நமக்கு தெரியாத விஷயம்னா அவங்க கிட்ட மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா சந்தேகம். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா தனியா உட்காந்துருந்தா என்ன பண்ண முடியாது, அப்படியே சந்தேகத்தோட நின்று போயிடலாம் இல்லையா? நின்று போயிடும். பக்கத்துல ஒருத்தர் இருந்திருந்தா சரி அவர் சொல்றாரு சரியாதான் இருக்கும் அப்படின்ட்டு நாம என்ன பண்றோம், எழுதிடும் அல்லது வந்து கற்றுக்கொள்கிறோம். இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு துணை அல்லது வந்து நமக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுப்பவர் இல்லாத இருக்கிறதுனால நம்மளுடைய கற்றல் வந்து பாதிக்குது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமா போகலாம். நேற்று இந்த நேரம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நேற்று இந்த நேரம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? ஆப்ஷனல் கிளாஸ் ஹேண்டில் பண்ணி இருந்தேன். லிசன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, லிசன் பண்ணீங்க. இது பாஸ்ட் டென்ஸ் வச்சு சொல்றீங்களா அல்லது கண்டினியூஸ் வச்சு சொல்றீங்களா? என்னுடைய கேள்வி நல்லா கவனிங்க. நேற்று இந்த நேரம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? கொஸ்டினை பாருங்க. இது என்ன கொஸ்டின்? கொஸ்டின் ஃபார்ம் என்ன? பாஸ்ட் கண்டினியூஸ். இப்போ இதை வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் தான் சொல்லணும். ஆனா நமக்கு அந்த இடத்துல என்ன ஒரு டவுட் வரும்னா, பாஸ்ட்ல சொன்னா என்ன? அந்த டவுட் வந்த உடனே நம்ம வந்து பேசுறதை நிறுத்திடுவோம், எழுதுறதை நிறுத்திடுவோம். இப்போ இந்த மாதிரி பேரண்டா உட்காந்துருந்தா நீங்க இந்த டவுட்டை போடுவீங்க. இந்த இடத்துல நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், பார்த்தேன் அப்படின்னு சொல்லணுமா? பார்த்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணுமா? பார்த்து கொண்டு இருந்தேன். அப்ப 2 பேரும் வந்து சந்தேகத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இல்ல பார்த்து கொண்டு இருந்தேன் தான் போனோம், நானும் தப்பா நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அங்க ஓகே. ஒருத்தரையா உட்கார வச்சிருந்தோம்னு வைங்க, என்ன நடக்கும்? இந்த பாஸ்ட் போறதா அதை வந்து கண்டினியூஸ் போறதா? டவுட் வந்துன்னா அப்படியே நம்ம என்ன பண்ணிடுவோம், எழுதுவோம். கேள்வி கேட்டாலும் என்ன பண்ண மாட்டோம். அப்ப புரியுதப்ப ஒரு கற்றுக்கொள்வதற்கு இன்னொரு துணை இருந்தா அது வந்து ஃபாஸ்டா நடக்கும். ஓகே, ஃபாஸ்டா நடக்கும், கான்பிடென்ட்டா நடக்கும். எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு புத்தியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரணும் விஷயங்களை. நீங்க ஒரு சப்பாத்தி சொல்றீங்க, அப்படியே நெருப்புல விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த சப்பாத்தி என்ன ஆகும்? கருகி போயிடும். அப்படியே எதையுமே செய்யாம அப்படியே அப்கிரேட் பண்ணாம இருந்தோம்னா என்ன ஆகும்? நம்மளும் கருகி போயிடும். ஒன்னும் இந்த சப்பாத்தி கருகுற மாதிரி நம்மளும் கருகி போக வேண்டியதான். சோ என்ன பண்றோம், அந்த சப்பாத்தி வேகும்போது என்ன பண்றோம், நம்ம திருப்பி போடுறோம், அப்படி சுத்தி விடுறோம். சுத்ததான் அது வந்து எல்லா இடத்துலயும் வந்து வேகுது, கருகாம இருக்குது, நல்ல சப்பாத்தியா நமக்கு கிடைக்குது. அப்ப நம்மளுடைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்க கிட்ட சொல்லணும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும், அவங்களை அப்கிரேட் பண்ண வைக்கணும், நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும், சந்தேகங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து கற்றல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, ரைட். இப்ப அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு நாம வந்து போறோம், ஒரு உத்தி. இது வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க உங்க நோட்டுல, கிளாஸ் டிஸ்கஷன். இதுக்கு பேர் என்ன? வகுப்பறை கலந்துரையாடல். தமிழ்ல வகுப்பறை கலந்துரையாடல். இப்ப இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வகையான கற்றல்ல ஒரு மாணவரோ
ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், ஒரு மாணவரோ அதை வந்து அந்த வகுப்பை வந்து தலைமை தாங்கி நடத்த கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியரோ என்ன பண்ணுவாங்க, வழிகாட்டுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அப்படி வரும்போது என்னன்னா நம்மளுடைய அந்த விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். இப்போ உங்ககிட்ட ஒரு ஷீட், இந்த ஷீட் கொடுத்துருங்க. எல்லாமே கொடுத்துருமா நீங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 இது வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு படம். படமா இல்லையா? படமா இல்லையா? பாதி பேர் வந்து சவுண்டே வர மாட்டேங்க. சும்மா வந்து எல்கேஜி பையன் இருக்கிற மாதிரி கிரிக்கிட்டு விட்டு படங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது படமா இல்லையா? படம். சரி, படம் சொல்லிட்டீங்க. நீங்க என்ன படம்? ஸ்பெக்ஸ் மாதிரி இருக்கு, கண்ணாடி மாதிரி இது இருக்குது இந்த படம். வெரி குட். என்னங்க? போன் ரிசீவர் மாதிரி இருக்குது. ஓகே, தமிழ் மாதிரி இருக்கு. சரி சரி சரி. ரெட்ட கொம்பு, நம்பர் மாதிரி இருக்கு. ரைட். சரி, இப்ப பாருங்களேன், நீங்க சொல்றது எல்லாமே உங்களுடைய கற்பனை. இங்க என்ன பண்றீங்க, சேர்த்துறீங்க. யார் சொன்னது வந்து ரைட்டும் கிடையாது, அதுவும் கிடையாது. அவங்க அவங்களுடைய பார்வை. ஆனா இதுல பாருங்க, இது ஒரு மாடர்ன் ஆர்ட் அல்லது கோட்டு ஓவியம் அப்படின்னு சொல்றோம். இதையே வந்து ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய மாணவன்கிட்ட வரைந்து கொண்டிருந்தார்கள். அவனுடைய ஓவியம் தான் நான் பயன்படுத்திருக்கேன். இந்த எல்கேஜி குழந்தையினுடைய ஓவியத்தை தான் நான் பயன்படுத்தினேன். இது வரைஞ்சுக்கிட்டு இருந்தான். இது என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இது வந்து பறக்கக்கூடிய யானை, பறக்கும் யானை. சரி, எங்கடா தும்பிக்கை இருக்கு? தும்பிக்கை முன்னால இருக்கா? இத வந்து அந்த பையன் என்ன சொல்றான், இத வந்து தும்பிக்கை, இது வந்து தலை, இது வயிறு, இது வந்து அவ்வளவு. ஓகே, இதுல எல்லாமே கான்செப்ட் இருக்குதா இல்லையா? தும்பிக்கை இருக்குது, தலை இருக்குது, வயிறு இருக்குது, வால் இருக்கு. ஓகே, அது பறக்கிற யானைங்கிறான். நீங்க வந்து உரிமைகள் வந்து பறக்கும் போது கால் என்ன ஆயிடும், மடங்கி தெரியாது. ஓகே, அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இனிமே நாம வந்து மறக்க மாட்டோம் இல்லையா? அப்ப இது கிளாஸ் லெவல்ல என்ன நடக்கு? நீங்க நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க, நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு உறுப்பா நான் கேட்டு போறேன். இது என்னன்னு சொல்றேன், தும்பிக்கை, இது இது வயிறு, இது வந்து கால் இல்ல, ஏன் இல்லைன்னு காரணம் சொல்லியது. அப்ப இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வகுப்பறை கலந்துரையாடல். இந்த இடத்துல நான் இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தர் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த வகுப்பறைய வழி நடத்தி செல்வீங்க இல்லையா? ரைட். இப்போ உங்ககிட்ட நிறைய வந்து ஷீட் இருக்கு. இதுல வந்து இந்த இதை எடுத்துக்கோங்க. படம் இருக்கு இல்லையா? இந்த படத்தை எடுத்துட்டு நீங்க வந்து ஜோடிகளாக உட்கார்ந்துருக்கீங்க. இந்த படத்துல என்ன விஷயம் இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய படத்துல என்ன கருத்து அதுல உள்ள இருக்கு, என்னென்ன விஷயங்கள் அதுல வந்து இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு, ஒட்டி இருக்கு அப்படின்னு நீங்க 2 பேரும் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிங்க. ஏதாவது ஒரு 2 ஜோடி போய் நீங்க வந்து பிரசன்ட் பண்ணணும். 2 நிமிஷம் டைம் நோட் பண்ணிக்கணும்.
பதிவு நீங்க வாங்க வாங்கம்மா. நீங்க தான் பறவைகளும் மரத்துல போய் தங்கும். கழுகு வந்து அணில், ஓனாய், முயல் இதெல்லாம் சாப்பிடும். ஓனாயெல்லாம் சிறுவிலங்குகள். வெரி குட் வெரி குட். ஆந்தை வந்து எலி, வெட்டுக்கிளி, புழு இதெல்லாம். ஓகே. கழுகு இதெல்லாம் சாப்பிடும். சரி, இது வந்து நீங்க கருத்தை பயிர்விட்டுக்கிட்டீங்க. இது டோட்டலா இதுக்கு என்னன்னு பேரு? உணவு சங்கிலி. சரி, ஓகே. சரி, இப்ப அந்த இடத்துல குருவி இருக்கு இல்லையா? குருவி, பறவைகள் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குருவி எடுத்துக்குவோம். நடுவுல ஒரு குருவி இருக்கு இல்லையா? அந்த குருவி இல்லைன்னா அந்த சுற்றுச்சூழல்ல என்னென்ன பாதிப்புகள் வந்து நிகழும்? இந்த குருவி இல்லைன்னு வைக்கணும். நிறைய பூச்சிகள் வந்து உருவாயிடும். ஏன்னா அது வந்து பூச்சியை சாப்பிடக்கூடிய பறவை. அப்புறம் அயன் மகரந்த சேர்க்கைக்கு அந்த குருவிகள் வந்து உதவுது. விதை பரவுதல், காய்கனிகளை சாப்பிட்டு அது வேற இடத்துல போய் எச்சம் பண்ணும்போது அங்க வந்து முளைக்கும். அந்த மாதிரி பண்ணும். சரி, இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு ஆந்தை இல்லைன்னு வைங்க, என்ன நடக்கும்? எலி அதிகமாகிடும். எலி அதிகமாச்சுன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா அது எல்லாமே வந்து என்ன பண்ணிடும்? காலி பண்ணிடும். ஓகே. இப்ப இந்த இடத்துல முயல் இல்லைன்னா என்ன நடக்கும்? அதிகமாயிடுமா? ஆந்திக்கலாம் அதான் எலி இருக்குல்ல, எலி இருக்குல்ல, அந்த எலி சாப்பிடுதுல்ல. முயல் இல்லைன்னா என்ன ப்ராப்ளம்? இங்க பாருங்க, முயலை நம்பி எது இருக்குது? முயல் இல்லைன்னா ஓனாய் காலி ஆயிடும். சரியா? சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டே போலாம். ஒரு சின்ன விஷயம் தான். ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்க நீங்க திங்கிங் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? கற்றல் அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனையை பொறுத்தது அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? அப்ப அந்த சிந்தனை வளர்வதற்கு இந்த கொலாபரேட்டிவா நம்ம வந்து ஒர்க் பண்ண திங்க் அண்ட் ஷேர். இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் நம்ம? திங்க் அண்ட் ஷேர். நீங்க திங்க் பண்ணி வச்சிருக்கிறீங்க அந்த படத்தை பத்தி, பெட்டரா கல்வி அறிவு திங்க் பண்ணி வச்சிருக்கிறீங்க. நான் கேள்வி கேட்க நீங்க என்ன பண்றீங்க? திங்க் பண்ணி சொல்றீங்க. அப்ப ஒரு கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன்ல ஒரு 40 நிமிஷம் கிளாஸ் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நாம என்ன பண்ணணும்? குழந்தைங்களை திங்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரெயின் பண்ணணும். ஓகே. இப்ப நான் முயல் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் டைம் எடுக்கிறீங்க, என்ன ஆகும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? யோசிக்கிறோம். அப்ப வந்து ஒரு கதம்பமா கொண்டுட்டு வரணும். ரீகால் பண்ண வைக்கணும், நினைவு கொண்டுட்டு வர வைக்கணும், திங்க் பண்ண வைக்கணும், கேள்வி கேட்க வைக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு படம், சினிமா படம் அப்படின்னா அதுல என்னென்ன இருக்கு? ஃபைட் இருக்கு, காமெடி இருக்குது, பாட்டு இருக்குது, எல்லாமே இருக்கு. அதனால அந்த சினிமா படங்கள் வந்து இன்னும் வந்து அதை வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஒரு பெரிய ஆதிக்க சக்தியா இருக்கு. சினிமா பார்க்க எனக்கு வந்து விருப்பம் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்ப ஒரு கிளாஸ் ரூம் அப்படிங்கிறதும் ஒரு கதனமா கொண்டு போகும்போது குழந்தைங்களுக்கு வந்து என்ன வந்துடும்? போர் அடிக்காது. ஓகே. அதுக்கு அடுத்தது இன்னொரு எக்ஸசைஸ் நம்ம பண்ணுவோம். உங்க கையில கீழே வந்து என்ன இருக்குன்னா இந்தியா பொலிட்டிக்கல் மேப் இருக்கு. இப்ப இதுல வந்து நான் வந்து ஒரு 4 क्वेश्चन ரைஸ் பண்றேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும்
உங்ககிட்ட இருக்கு இல்லையா, பொலிட்டிக்கல் மேப் இருக்கு இல்லையா, இது வந்து என் பக்கத்துல வந்து பார்க்க கூடாது. நீங்களா இது இண்டிவிஜுவல் ஒர்க்கு நீங்க வந்து செய்யணும். சரியா? தவறா செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லை. அதை ரெக்டிஃபை பண்றதுக்கும் ஒரு இது நான் உள்ள வச்சிருக்கேன். அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தவறை பிரித்துக் கொள்ளலாம். சரி, இப்ப நான் क्वेश्चन கேட்க நீங்க என்ன பண்ணிடணும், குறிச்சிடணும். ஓகே, குறிச்சிடுவீங்களா? சரி, சத்தீஸ்கர் மாநிலம் குறிங்க பார்க்கலாம். சத்தீஸ்கர் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல குறிச்சுதான் பிளாங்கா விடக்கூடாது. மறுபடியும் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்களே பண்ணிடுவீங்க. எழுதிட்டீங்களா? சத்தீஸ்கர் எழுதியாச்சா? அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சல பிரதேசம். எழுதிட்டீங்களா? ராஜஸ்தான் பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்காதீங்க. உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க, இப்ப அசஸ் பண்ணிக்கிறீங்க, மதிப்பீடு செய்யறீங்க. கற்றல்ல இது ஒரு நிலை, இது ஒரு திறன். நம்மை நாமே வந்து அசஸ் பண்ணிக்கிறோம், மதிப்பீடு. எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? ஒடிசா ஓகே. இப்ப வந்து क्वेश्चन நான் மாத்துறேன். இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ள மாநிலத்தை குறிங்க. மக்கள் தொகை அடர்வு அதிகம் உள்ள மாநிலத்தை குறிங்க. சரி, கட்சி பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா 2001-2 வாக்குல வந்து பெரிய பூகம்பம் வந்து நிறைய அழிவுகள். அந்த மாநிலத்தை குறிங்க. கட்ச் பூகம்பம் வந்தது இல்லையா, அது எந்த மாநிலம், அந்த மாநிலத்தை குறிங்க. குறிச்சிங்களா? குறிச்சாச்சா? இப்ப வந்து ரீசெண்டா ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் வந்து இந்தியாவுக்கு வந்து 2 டைம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்தியாவுக்கு வந்து 2 டைம் வேணும். எனக்கு இந்தியாவினுடைய கிழக்கும் மேற்கும் சேர்ந்து 2300 கிலோமீட்டர் வருது. ஒரு சில மாநிலங்கள்ல வந்து நான் காலையில் 4 மணிக்கே விடிஞ்சிருது நம்மளுக்கு இந்தியன் டைம். அதே மாதிரி 2 மணி நேரத்துக்கு முன்னாலே இருட்டு கட்டிடுது. அதனால 2 டைம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அது எந்த மாநிலம், அதை புரியுங்க. புரிச்சிட்டீங்களா? சரி, இப்ப நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து என்ன பொசிஷன்ல இருக்கிறோம். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இப்ப நீங்க என்ன பண்ணணும், எந்தெந்த மாநிலம் வந்து தவறா குறிச்சிடுறீங்களோ நான் பின்னால வந்து இந்தியா மேப் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இதை ரெஃபர் பண்ணி இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க குறிக்கணும். சரியா புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்களே என்ன பண்ணீங்க, செக் பண்ணிக்கோங்க. தவறா செஞ்சிருந்தீங்கன்னா அதை அடிச்சுட்டு சரியாக எழுதணும். நான் இந்த கடைசியா சொன்ன இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். 2 டைம் இந்தியாவில் வந்து 2 டைம் வைக்கணும் அப்படின்னு சொன்ன மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தருண் கோயங்கே. அசாம்
அசாம் மாநிலம். மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ள மாநிலம் வெரி குட் உத்தரப்பிரதேசம். 2 கொஸ்டின் தான் கேட்டேன் இல்லையா? 2 இப்ப எல்லாமே குறிக்க பார்க்கலாம். சரியா நீங்க வந்து பண்ணிருக்கீங்களா? தப்பா பண்ணிருந்தீங்கன்னா அடிச்சுட்டு சரி பண்ணிக்கணும், அவ்வளவுதான். பூகம்பம் கட்ச் வந்து குஜராத். இப்ப இது ஒரு சின்ன கற்றல் உத்தி. சரி, நீங்க வாங்க. இதுல வந்து நான் கேட்ட கேள்வி அனைத்துக்கும் உங்களால பதில் எழுத முடிஞ்சுதான். ரெஃபர் பண்ணாததுக்கு முன்னால ஓப்பனா பேசலாம், தப்பு கிடையாது. தெரியாத பேசிக்கிறதுக்கு தான் பள்ளிவிட்டு போறோம். 1 2 எழுதுங்க சார். அப்புறம் சில கொஸ்டின் தெரியல. மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? 1 2 எழுதுனேன். சில கொஸ்டினுக்கு வந்து என்ன தெரியல, ஆன்சர் வந்து தெரியல. நான் வந்து என்ன பண்ணேன், ஜஸ்ட் கைடன்ஸ் பண்ணேன். ஒரு சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி அதை எந்த மாநிலம்னு குறிக்க சொன்னேன். அது அந்த பொது அறிவு, நீங்க வந்து அந்த பேப்பர் வாசிக்கக்கூடிய பழக்கம் இருந்தாதான் வந்து மாநிலத்துக்கு வந்து 2 டைம் வேணுங்கிறத நீங்க ஆன்சர் பண்ண முடியும். பூகம்பம் வந்தது, அது பொது அறிவு. மக்கள் தொகை அடர்த்தியாக உள்ள மாநிலம் பொது அறிவு. இதெல்லாம் உங்களால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஆனா ஒரு கரண்ட் நியூஸ்ல வந்து நீங்க கரண்ட்ல இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் இந்த இந்தியாவுக்கு 2 டைம் வந்து வேணும் அப்படின்னு சொன்ன மாநிலத்தை வந்து எழுதுங்க. அப்ப ஒரு கற்றலுக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரே சமயத்துல ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஜிகே இருக்குதா, கரண்ட் நாலேஜ் இருக்குதா அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்தது நான் வந்து என்ன பண்ணல, உங்களுக்கு ஒவ்வொரு இடமா சொல்லி தரல. நீங்களே என்ன பண்ணீங்க, அதுல உள்ள ஒரு அசிஸ்டன்ஸுக்கு ஒரு மேப் வச்சிருந்தேன். நீங்களா என்ன பண்ணீங்க, பார்த்து இது பண்ணீங்க. எத்தனை தரம் திருப்பி பார்த்தீங்க அந்த மேப்பை? நிறைய தரம் பார்த்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு பக்கத்துல இருக்கிறவர் சொல்லி அந்த மாதிரி அசிஸ்ட் பண்ணாரு. சரி, இப்ப பிராங்கா சொல்லணுமா இப்ப கேட்கிற கொஸ்டினுக்கு? இது வந்து கற்றுக்கொள்வதற்கு வரும். இதுல வந்து தெரியல அப்படின்னு சொல்றோம்னா அதையும் கத்துக்க முடியும். தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறோம் என்ன பண்ண முடியாது, கற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப நம்ம அந்த ஒரு மேப் ரீடிங்ல இது ஒரு டெஸ்ட், நம்ம செல்ஃப் லேர்ன்ல இது ஒரு இதுல வந்து மேப் ரீடிங்ல நான் பரவாயில்ல சார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குதா, ஒரு அசஸ்மெண்ட்ல? இல்ல, நான் வந்து மேப் ரீடிங்ல அல்லது மேப் குறிக்கிறதுல வந்து நான் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது இவங்க என்ன ஸ்டேஜுக்கு போவாங்க, இல்ல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நிறைய இந்த மாநிலம் கூட நமக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிருப்பீங்க நீங்க எல்லாருமே. சார் கேட்கறத நம்மளால சொல்ல முடியல, குறிக்க முடியல அப்படின்றது. நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், ஒரு அசிஸ்டன்ஸுக்கு பின்னால பக்கம் என்ன பண்ணிட்டேன், நானு மேப்பை வச்சுட்டேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களாவே செல்ஃப் டெஸ்ட் பண்ணணும். ஒருத்தர் சொல்ல நம்ம உங்களால வந்து குறிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும்.
முடியலன்னா பரவாயில்ல, அடுத்த பக்கத்தை வந்து திருப்பி ஒரு தரம் வந்து நீங்க எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், பதிஞ்சிடும். அப்ப ஹார்டா இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு தரம் நம்ம என்ன பண்ணணும், எழுதி பார்த்தோம்னா அது வந்து பதிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது 3வது பக்கம் வாங்க. மேல ஒரு 3 பிக்சர் இருக்குதா, இருக்கா? ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ணணும், 2 பேர் இப்ப ஜோடிகள் வந்து சேர்ந்துக்கோங்க. இந்த 3 பிக்சர்லயும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஒரு 5 சென்டென்ஸ்ல ஒரு 2 நிமிஷம் இருக்கும். என்ன விஷயம் இருக்குது, சரி ஒருத்தர் வாங்க பார்க்கலாம். தம்பி வாப்பா. ராமன், சீதை, ராவணன் கம்பராமாயணத்தை வெளிப்படுத்துறது சார். கம்பராமாயணத்தை வந்து வெளிப்படுத்துது. சரி, இந்த ராமாயணத்துல வந்து ராமன் ஒரு வில்லு வச்சிருக்கிறார் இல்லையா, இதுக்கும் ராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம்? வெரி குட். அந்த வில்ல உடச்சுதான் சீதை வந்து மேரேஜ் பண்ணாரு. சப்போஸ் நான் உங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour டைம் கொடுத்தோம்னு வைங்க, நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு 2 பக்கத்துல நீங்க என்ன பண்ண முடியும், இந்த 3 பிக்சர் ராமாயணத்தை வந்து எழுத முடியும். நம்ம டைம் ஸ்கேர்சிட்டிங்கிறதுனால சின்ன அதாவது நான் இப்ப என்ன சொல்லி தரேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும், உத்திகளை பயன்படுத்தணும். இப்ப நான் வந்து இதுல என்ன பண்ணீங்க, நீங்க பிக்சரை பார்த்தீங்க, ரிலேட் பண்ணீங்க, அசோசியேட் பண்ணீங்க. இது என்னடா ராமன் மாதிரி தெரியுது, இது வந்து சீதா மாதிரி தெரியல, ஏதோ நான் ஒரு பிக்சரை தூக்கி வச்சிருக்கேன். ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்க, சீதா அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டீங்க. ஆல்ரெடி வந்து நம்ம பிரைன்ல வந்து என்கோட் ஆயிருந்தாதான், பதிவு இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இது வந்து ராமாயணம் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும். அப்ப இங்க வந்து விஷயங்கள் சிறுசு. இதுக்கு பதிலாக வேற எப்படி நம்ம கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன்ல இந்த இதை நீங்க இது பண்ணலாம், கையில வந்து படம் இல்லை, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஒண்ணும் இல்லை, நீங்க என்ன பண்ணலாம், போர்ட்ல வந்து இந்த மாதிரி படம் இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு ஆக்டிவிட்டியை கொடுக்க முடியாதுலாம் கிடையாது. நம்ம திங்க் பண்ணா என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஆனா நம்ம இந்த போர்டுல வச்சுக்கிட்ட இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், வரைஞ்ச முடியும். ஓகே, இப்ப நீங்க வந்து ரிலேட் பண்ணுங்க அப்படின்னா, இது இந்த படத்தோட இன்னும் கஷ்டமா இருக்கும் இல்லையா உங்களுக்கு, என்னடா அப்படி போட்டுருக்காரு. அப்ப என்ன பண்ணணும், நம்மளுடைய பிரெயின் என்ன பண்ணும், திம்மன ஆரம்பிச்சிடும். படத்துல வந்து ஓரளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. பட் இந்த மாதிரி நம்ம வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே போறோம், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். அந்த மாதிரி போகும்போது இன்னும் வந்து பிரெயின் என்ன பண்ண ஆரம்பிக்கும், நிறைய திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப நீங்க பார்த்து வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து இது பண்ற போது நம்ம என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்றோம், இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம். ஓகே, அது நமக்கு வந்து ஒரு பையனை வந்து ஒரு பிரைன் ஸ்டார்ம் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க கொடுத்து ஒரு 5 நிமிஷம் நீங்க இது பண்ணுங்க. அந்த கிளாஸ் ரூம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உத்தி பயன்படுத்துனீங்கன்னா அந்த வகுப்பறை எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து ஏதோ ஒண்ணு டீச்சர் சொல்லி தருவாங்க அப்படின்ட்டு பையன் என்ன பண்ணுவான், ஆர்வம் இருப்பான். அதுக்கு அடுத்த ஆக்டிவிட்டி இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம இது கொடுத்துருக்கோம். ஆமா, இப்ப இதுல வந்து நேம் இல்லை.
நீங்க கண்டுபிடிங்க இது என்னன்னா பிளானட். வாங்க வரமாட்டேங்கிறீங்களா? யாரோ ஒருத்தர் வந்தாங்களே போன தரம். மேடம் வாங்க, முடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிக்க முடியல. யார் கண்டுபிடிச்சிருக்க? தப்பா இருந்தா பரவாயில்ல, திருத்திக்கலாம், ஒண்ணும் இல்லை. வாங்க. யார் கண்டுபிடிச்சது? வாங்க. இவங்க வந்து குறிச்சிருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா வியாழன் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஓகே, வியாழன் வந்து ஜூபிட்டர் பெரிய கோள், அதனால கரெக்ட். சனி எப்படி கண்டுபிடிச்சீங்க? வளையம் இருக்கிறதுனால சனியை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து யுரேனஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் இது பண்ணீங்களா இல்லையா? இந்த சீட்டை ரெஃபரன்ஸ் பண்ணி தானே கண்டுபிடிச்சீங்க இந்த இதை. அதுல பாருங்க. அதாவது யுரேனஸ், நெப்டியூன், ஜூபிட்டர், சாட்டர்ன். அதுக்கு அடுத்ததா பெரிய சைஸ்ல இருக்குது இது யுரேனஸும் நெப்டியூனும், அதனால போட்டாங்க. அதுக்கு அடுத்தது பூமி எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஓகே, பூமி ஓகே, யுரேனஸ் ஓகே, நெப்டியூன் ஓகே, பூமி ஓகே. இது செவ்வாய் கரெக்டா? செவ்வாய் நம்ம போட்டிருக்கிறது கரெக்டா? இந்த இடத்துல இது தவறு. அப்ப செவ்வாய்க்கு பதிலா இங்க என்ன வரும்? வெள்ளி. இந்த இடத்துல என்ன வரும்? வெள்ளி. அதுக்கு அடுத்தது இது மெர்க்குரியும் மார்ஸும். அப்ப மெர்க்குரி கரெக்ட். புளூட்டோ எங்க வந்துச்சு? நான் 8 தானே கொடுத்துருக்கேன். புளூட்டோ வந்து இப்ப வந்து சோலார் சிஸ்டத்துல இல்ல. புளூட்டோ சோலார் சிஸ்டத்துல இல்ல. ஓகே, புதனும்
செவ்வாயும். புதனும் செவ்வாயும் தான் கீழே இருக்கிறது. சரிங்களா? புதனும் செவ்வாயும். சரி, இப்ப இந்த இதுல நம்ம என்ன பண்ணணும்? எப்படி கண்டுபிடிச்சிங்க? ரெஃபரன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பெரிய சைஸ்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டக்கு டக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க. இங்க கீழே வரும்போது தான் என்ன ஆயிடுச்சு? குழப்பம் ஆயிடுச்சு. இது நீங்க சரியா இந்த படத்தை நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடிஞ்சிருக்கோம்? இது ரெண்டும் நம்ம ஈஸி. அதே மாதிரி இந்த ரெண்டு கோள்களுக்கு அடுத்தது பெரிய கோள்கள் வந்து யுரேனஸும் நெப்டியூனும். அதுக்கு அடுத்து பூமியில வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல் மாதிரி ஒரு இது ஸ்ட்ரக்சர் இருக்கிறதால பூமி போட்டீங்க. இந்த ரெஃபரன்ஸ் இதுல வந்து பார்த்துருந்தீங்கன்னா பூமி சைஸுக்கு எது இருக்குது? வீனஸ். அப்ப கண்டிப்பா வந்து இந்த இடத்துல என்ன வரும்? வெள்ளி. பூமி, வெள்ளி, வீனஸ். அப்ப மெர்க்குரி, மார்ஸ் தான் மீதி இருக்கிறது. நம்ம கீழே கொண்டாந்துக்கலாம். ஓகே. அப்ப இது இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த உத்தி வந்து உங்களை என்ன பண்ணுச்சு? ஊக்கப்படுத்துட்டு நம்மளுடைய பிரெயின் வந்து என்ன பண்ணுச்சு? எதுவா இருக்கும் நீங்க அப்படியே மாத்தி மாத்தி என்ன பண்ணிட்டே இருக்கீங்க? ரெஃபர் பண்ணி பண்ணி கண்டுபிடிங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணுச்சு? தூண்டி விடுது. ஓகே, ரைட். அதுக்கு அடுத்து வாங்க, அடுத்த பக்கம் வாங்க. இப்ப இது வந்து கம்ப்ளீட்டா மேத்ஸ், ஆனா ஈஸி. நீங்க என்ன பண்ணணும்? இப்ப ரெண்டு பேர் நீங்க சேர்ந்துக்கணும். சேர்ந்துட்டு சீக்கிரமா யார் முடிக்கிறீங்களோ அந்த ஜோடி கை தூக்கிடுங்க. முடிச்சிட்டீங்களா? எப்படி முடிச்சீங்க நீங்க? அப்ப நான் இப்ப வந்து சொல்லி கொடுக்கறது கவனிக்கல. முடிச்சிட்டீங்க. சரி, இவங்க ஒரு குரூப் வந்து முடிச்சிருச்சு. நீங்க மேத்ஸா? மேத்ஸ். சரி, ஒரு 5 minutes டைம் இருங்க. இதுல எத்தனை பேர் மேத்ஸ்? எந்த ஜோடி வந்து மேத்ஸ் இல்ல? கம்பேனியன் மேத்ஸ் போட்டுறீங்களா?
கழித்தல் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த வடிவத்துக்கு ஒரு வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்றோம். ஓகே, இது வந்து ஒரு லாஜிக்கல் இது மாதிரி தான், புரியுதுங்களா? இப்ப இதுல என்ன பண்ணிருக்கோம்னா, இது ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். ரெண்டு பேர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஒருத்தருக்கு வந்து சந்தேகம் வரும்போது என்ன பண்ணாரு, இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணாரு, குதிரை வந்து விடுவிக்கிறது. அப்ப ஒருத்தரா வந்து சிந்திக்கிறதோட அந்த கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ், ஒரு 2 பேர் 3 பேர் வந்து சேர்ந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான முடிவு என்ன பண்ணிடலாம், சீக்கிரமாக கண்டறிஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் இது. ரைட். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமா, ஸ்டேட்மெண்ட் நிறைய கொடுத்துருக்கோமா. இப்ப இதுல ஒரு சின்ன இது மட்டும் நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எத்தனை நவுன்ஸ் வருது சொல்லுங்க. நவுன்ஸ், பெயர் சொற்கள். ஸ்டேட்மெண்ட்ல எத்தனை பெயர் சொற்கள் வருது? கீழே கவுண்ட் பண்ணி நம்பர் போடுங்க பார்க்கலாம் எல்லாருமே. பெயர் சொற்களை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பென்சில்ல, அதை பென்ல அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கவுண்ட் பண்றது ஈஸி. யோசிச்சு போற மாதிரி இருக்கும், கண்டுபிடிச்சு கீழே போகுது. இது ஒரு ஆக்டிவிட்டி. அதுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்குங்க. சரி, இதுல வந்து சம் அனிமல்ஸ் பிக்சர் எந்தெந்த மிருகங்கள் வந்து ரொம்ப ரிலேட்டடா இருக்கு சொல்லுங்க. டாக், வேற எதுவும் ரிலேட் பண்ண முடியாதா? லைன், டைகர், இது ரெண்டு நான் எப்படி ரிலேட் பண்றீங்க? வைல்ட் அனிமல். சரி, ரைட், ஓகே. சரி, வேற எதுவும் ரிலேட் பண்ண முடியலையா? யானை, யானை, இப்ப பாருங்க, இது என்ன, இதுல வந்து ஒரு சின்ன இது வைக்கலாம் அப்படின்னா, மாணவர்களுடைய ஆர்வத்தை வந்து இது பண்றதுக்கும், அவங்க வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரியர் நாலேஜ் வந்து செக் பண்றதுக்கும் இப்படி ஒரு சின்ன ஒரு போட்டி வைக்கலாம். எப்படி அப்படின்னா, அதிகப்படியான ரிலேட்டடா இருக்கக்கூடிய அனிமல்ஸை கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இது ரெண்டும் பெட் அனிமல், வீட்டுல வளர்க்குறது, இது ரெண்டும் கார்ல வளர்க்குறது, அந்த மாதிரி ரிலேட் பண்ணி மேக்சிமம் என்ன பண்ணணும், இதுல
அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன். இதுலயே வந்து நீங்க கேள்வியும் கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்னா, நம்ம இந்த இருக்கக்கூடிய படத்திலேயே நம்ம மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அனிமல் இது எலிஃபண்டா? பூனையா? காக்கா? கொரில்லா? கொரில்லா தான் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அனிமல். பேர்டு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பேர்டு காக்கா. காகம் தான் ரொம்ப அதிகப்படியான முன்னறிவிப்படுறது. இந்த மாதிரி நம்ம என்ன சப்போஸ் இதுலயே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், டிசிமிலாரிட்டி கண்டுபிடிக்கலாம். இதுலயே நம்ம என்ன பண்ணலாம், நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷீட்ல வந்து படம் இருந்தா போதும். ஓகே, சரி. இப்ப ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல நம்ம வந்து நிறைய வந்து உத்திகள் வந்து படிச்சோம். இதுல நம்ம என்ன வந்து நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். 1.5 மணி நேரம் நீங்க வந்து ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. இதுல என்னென்ன விஷயங்கள் வந்து 1.5 மணி நேரம் என்ன பண்ணணும்? முடிச்சிங்களா? சரி, நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து திங்க் பண்ணிருக்கோம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? சரி, வெரி குட், வெரி குட். ஷேரிங் பண்ணிருக்கோம். நம்மளுடைய ஐடியாஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஷேர் பண்ணிருக்கோம். அப்புறம் டிஸ்கஷன், வெரி குட். டிஸ்கஸ் பண்ணணும், கலந்துரையாடல் செய்யணும். ஓகே, அப்ளை பண்ணணும், நம்மளுடைய நாலேஜை வந்து அப்ளை பண்ணணும். அப்புறம் வெரி குட், எவாலுவேட் பண்ணணும். அப்புறம் அப்சர்வ் பண்ணணும். வெரி குட். இப்ப நீ ஆல்ரெடி வெரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் இப்ப ஆன்சர் நம்ம வந்து ஒரு கற்றலுக்கு வந்து தேவையான திறமைகள் என்ன அப்படினு ஒரு क्वेश्चन கேட்டோம். ஓகே, 1.5 மணி நேரம் நம்ம ப்ரோகிராம் நடந்துருக்கு. இது வந்து இது எல்லாமே கற்றலுக்கு உண்டான திறமைகள். நம்ம என்ன பண்ணிருக்கோம், 1.5 மணி நேரம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த திறமைகளை யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வந்து ஒரு ப்ரோகிராம் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்றேன், இதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. சார் வந்து இப்போ உங்க பிரின்சிபல் சார் சொன்னோடனே இந்த டாபிக்ல வந்து பண்ணலாம். அப்ப அந்த டாபிக்ல ஒரு நோக்கம், லேர்னிங்னா என்ன, அதுல என்னென்ன திறமைகளை வந்து பயன்படுத்தணும் மாணவர்களுக்கு. இப்ப நான் இதை சொல்லிட்டு போயிருந்தா நீ சம்பளம் காரணம் கேட்டு நீ போயிருப்பீங்க. ஆனா நீங்க இப்ப என்ன பண்ண வச்சோம், நீங்களே வந்து என்ன பண்ணீங்க, லேர்ன் பண்ணீங்க, விஷயங்களை லேர்ன் பண்ணீங்க, செயல்படுத்துறீங்க. ஓகே, ரைட். இப்ப இது வந்து லேர்னிங் என்னென்ன தேவையோ அதெல்லாம் இது பண்ணீங்க. ரைட், இதுக்கு மேல இதை விட்டுருங்க. இப்போ 1.5 மணி நேரம் நம்ம வந்து நடத்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன அப்சர்வ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, 1.5 மணி நேரமும் நீங்க ஃபுல்லா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்கு. ஓகே, பார்ட்டிசிபேஷன். ஓகே, எல்லாமே அடுத்தடுத்த ஆக்டிவிட்டி நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு போகும்போது எல்லாருமே என்ன பண்ணீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அதே மாதிரி எல்லாமே என்ன பண்ணீங்க, இன்ட்ரெஸ்டடா ஒவ்வொரு இதையும் நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க. ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்து அதை வந்து நான் வந்து அந்த இதை வந்து ஸ்பீடாகவும் கொண்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸ்பீடா வந்து அந்த இதை அடுத்து அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருந்தோம், போய்கிட்டே இருந்தோம். அப்ப டோட்டலா 1.5 மணி நேரத்துல 110 மாணவர்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கு. அது எல்லாமே நீங்க என்ன பண்ணீங்க, அந்த பார்ட்டிசிபேஷன் உங்களுடைய பேப்பர்ல என்ன பண்ணிருக்கீங்க, காமிச்சிருக்கீங்க. யாருமே வந்து டிவியேட் ஆகல, நோ டிவியேஷன். ஓகே, அப்ப ஒரு கற்றலுக்கு உண்டான திறன்களை பயன்படுத்துவதற்கு
மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது ஆக்டிவ் லேர்னிங், இது ரெண்டையும் நம்ம வந்து டோட்டலா வந்து சொன்னோம்னா ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாமா? இன்ட்ரெஸ்டோட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, எந்த டீவியேஷனும் இல்லை, பயன்படுத்தியிருக்கோம். அப்ப இதெல்லாம் லேர்னிங் உண்டான திறமைகள். இந்த திறமைகளை மாணவர்களுக்கு பயன்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது ஒரு லேர்னிங் வந்து என்னவா மாறும் அப்படின்னா ஆக்டிவ் லேர்னிங்கா மாறும். ஓகே, ஆக்டிவ் லேர்னிங்கா மாறும். அப்ப இதற்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா நமக்கு வந்து பிளானிங் வேணும். இதை சொல்ல போறோம், இந்த விஷயத்துக்கு இதை சொல்ல போறோம். ஓகே, அதே மாதிரி உங்களை வந்து மோட்டிவேட் பண்ண. எப்படி மோட்டிவேட் பண்ண? ஒரு சப்பாத்தி வந்து அப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே கருகிடும். நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது திருப்பி போடணும். அதுக்கு வந்து அங்க நீங்க இருக்கணும் இல்லையா, திருப்பி போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா, அந்த வேலையை தான் ஆசிரியர் இருக்கு. ஓகே, மாணவர்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், பண்ணி அவங்க வந்து செயல்பாட்டுக்குள்ள கொண்டுட்டே வரணும். பட் இதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து பிளானிங், ஓகே, கொஞ்சம் இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் இருந்தால் தான் நம்ம வந்து இதை செயல்படுத்த முடியும், இல்லைன்னா செயல்படுத்த முடியும். ஜஸ்ட் நான் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கை தான் ஏற்படுது, நெருப்பு பத்தி போட்டுருக்கு. நீங்க இதுதான் வந்து ஃபைனல் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆளுக்கு 1-2 கண்டுபிடிச்சிங்கன்னா கூட நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். தேங்க்யூ. ஒரு 2 பேர் வாங்க, இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் சீக்கிரம் வாங்க. நாங்க வந்து கெஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஸோ லெக்சருக்குன்னா ஃபுல்லாக லெக்சரிங் தான் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். பட் உள்ள வந்தால் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டி இருந்ததுனால இப்போ நாங்கள் லேர்ன் பண்ண கான்செப்ட் எல்லாமே வந்து எப்பயுமே மைண்ட் போகாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு பண்ணோம். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் 1.5 hour போயிருக்கு அப்படின்னு. ஸ்டூடெண்ட் எல்லாமே உட்கார வைக்க முடியாது ஒரு இடத்துல இல்லையா. நீங்க வந்து டீல் பண்ணக்கூடியது அந்த மாதிரி குழந்தைங்க. கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து 1 to 5 அவனை ஒரு இடத்துல என்ன பண்ணவே முடியாது, உட்கார வைக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு அதே தான் 6 to 10 அப்படியே உட்கார வச்சுட்டு சும்மா நீங்க வந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எந்த குழந்தையும் உட்காராது. அவனுடைய மனசு எல்லாமே எங்க போயிடும் தெரியும், கட்டி போடணும் மனசு. அப்ப வந்து நமக்கு என்ன தேவை, கொஞ்சம் செயல்பாடுகள் வேணும். அந்த செயல்பாடுகளை உருவாக்கணும். கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணா போதும், எல்லாமே வந்து ஓகே. நான் இங்க வந்து என்னுடைய டிசைனை மாத்திட்டேன். இங்க வந்து சம் இது இல்ல, எக்யூப்மெண்ட் இல்ல, போர்டு இல்ல அப்படின்னா நான் மாத்திட்டேன் அப்பயே. அப்ப விஷயங்கள் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாட்டிக்கிறோம். நீங்க அதே குழங்கிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். அதே உள்ள இருந்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஓகே, அப்ப அவங்க சொன்ன மாதிரி ஒரு லேர்ன் பண்றதுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஆக்டிவிட்டிஸ். ஆக்டிவிட்டிஸ் தான் மனசை விட்டு போகவே போகாது. வாயில பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன, அடுத்த 1/2 மணி நேரத்துல மறந்துவிடும். அவன் சொன்னா இன்னொரு விஷயம், நீங்க சொல்லிதான் 1.5 மணி நேரம் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு தெரியுது சார் அப்படின்னு. அப்ப ஆக்டிவிட்டிஸுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. எப்பெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய டீச்சிங்ல வந்து செயல்பாடுகளை பயன்படுத்துறீங்களோ, ஆக்டிவிட்டிஸை பயன்படுத்துறீங்களோ, அப்ப வந்து அந்த லேர்னிங் வந்து என்னவா மாறும் அப்படின்னா ஆக்டிவ் லேர்னிங்கா மாறும். எப்ப ஆக்டிவ் லேர்னிங்கா மாறும்போது அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தோஷம் வந்துடும், அந்த டீச்சர் மேல ஒரு பிரியம் வந்துடும். அப்படின்னு டாபிக்ல வந்து பெஸ்ட் லெக்சர் வந்து இன்னைக்கு பேச போறாங்க அப்படின்னு சொல்லி இது ஏன் பண்ணணும்னா, இப்ப மேத்ஸ் மட்டும் கொண்டு வந்தீங்க வைங்க, அந்த மேத்ஸ் குரூப்புக்கு வந்து இது இதெல்லாம் ஒரு இதா அப்ப உங்களுக்கு வந்து தெரியாத விஷயத்தான் நான் என்ன பண்ணணும், டச் பண்ணாதான் நீங்க வந்து பயம் வரும் இல்லைங்களா. அப்ப தெரிஞ்ச விஷயத்த நான் பேசணும் வைங்க, ஒன்றும் கிடையாது. அப்ப ஒரு ஆசிரியர் எப்பொழுதுமே மாணவர்களுக்கு தெரியாத விஷயத்த வந்து எடுக்கணும். அப்பதான் வந்து தெரிஞ்ச விஷயத்த நீங்க பேசுனீங்கன்னா போர் அடிக்கும். அவங்க சொன்னாங்களே இதை வச்சு என்ன பண்ண போறாரு, செல்ஃப் லேர்னிங் எப்படி கற்றுக் கொடுக்க போறாருன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு. அப்ப அந்த ஃபுட்டு வெப்ப வச்சு அதுல மேத்ஸ் போடலாம், அதுல ஜியாகிரபி கற்று தரலாம், ஓகே, அனிமல் பிஹேவியர்ஸை கற்று தரலாம், புரியுதுங்களா. அப்ப ஒரு சின்ன படத்தை வச்சு
நீங்க அதில் தமிழ் கற்றுக் கொடுக்க முடியுமா முடியாது? அதை கொண்டு தமிழ் கற்றுக் கொடுக்க முடியும், இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க முடியும், மேத்ஸ் கற்றுக் கொடுக்க முடியும். ஓகே, எத்தனை அனிமல் எல்லாமே கூட்டிக்கோங்க, அதில் பாதி அனிமல் எடுத்தா எவ்வளோ இருக்கும்? ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப நிறைய உத்திகள் வந்து உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா யூ கேன் டூ ஒண்டர்ஸ் இன் யுவர் கிளாஸ். புரியுதுங்களா? இது மனசு மட்டும் இருந்தா போதும். அந்த டீச்சருக்கு வந்து மனசு வேணும், ஐநூத்தி புதுசாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு மனசு இருந்தா எதை வேணுமா கிடைக்கும். பெரிய தடைகள் எதுவுமே கிடையாது. ஓகே, தேங்க்யூ. Honorable present here, I would like to thank the creator of our institution, T.S. Selvakumar sir, Secretary and Correspondent of K.S. Maniam Institution, for giving this wonderful session for us. I like to thank our principal, by whom the session went into great success. Thank you, sir. I feel great honored to thank our chief guest, Selvam sir, whose sound knowledge encouraged us a lot. We students gain a small bit of knowledge from you, sir. It's really a great time with you, sir. Thank you for your valuable interaction with us, sir. Thank you a lot, sir. I would like to thank our staff members and my dear friends. Finally, I like to thank